விவசாயம் ஒரு தொழில் இல்ல. ஊரை காப்பாத்துற போலீஸ் மாதிரி, நாட்டை காப்பாத்துற மிலிட்டரி மாதிரி, மனுஷரை காப்பாத்துற விவசாயமும் ஒரு சர்வீஸ் தான். வணக்கம் அம்மா. நாங்கள் மதர் தெரசா வேளாண்மை கல்லூரியில் இறுதி ஆண்டும் பயிலும் மாணவர்கள். எங்களுக்கு கிராம தங்கள் திட்டம் அப்படின்னு ஒரு பாடப்பகுதியில் ஒரு பகுதி இருக்கு. அதுக்காக தான் நாங்கள் இப்போ வந்திருக்கோம். உங்களோட தோட்டம் கத்திரிக்காய் போட்டிருக்கீங்க. நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுறீங்க. அப்போ இயற்கை முறையில் எப்படி மருந்து யூஸ் பண்ணாமல் இயற்கை முறையில் எப்படி நம்ம செடியை மேம்படுத்தலாம், அதனுடைய வளர்ச்சியை அதை பற்றி பார்க்க போகிறோம். அதில் நிறையா இருக்குது. பஞ்சகாவியா, தசகாவியா, ஜீவாமிர்தம், மீன் அமித கரைசல், இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதில் நாங்கள் இன்றைக்கி உங்களுக்கு எதை பற்றி சொல்ல போகிறோன்னா பஞ்சகாவியா அப்படின்றத பற்றி சொல்ல போகிறோம். அதனுடைய செயல்முறைகள் பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அதாவது ஒரு லிட்டருக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். பஞ்சகாவியா பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன தேவைன்னா, ஃபஸ்ட்டு பஞ்சகாவியா அப்படின்னா 5 பொருட்கள் வச்சு தான் ஃபஸ்ட்டு நமக்கு சொன்னாங்க. அந்த 5 பொருட்கள் என்னென்னா, ஃபஸ்ட்டு சாணம், அடுத்து கோமியம், அடுத்து நெய், அடுத்து பால், அடுத்து தயிர். இது 5மே மாட்டிலேருந்து கிடைக்கிறது. அப்போ இது 5 வச்சு தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ரெக்கமெண்ட், அதாவது சொன்னாங்க. இந்த 5 தான் ஃபஸ்ட்டு வச்சு பண்ணணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நட்ராஜன் ஒருத்தர் வந்தார். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இதை மாற்றி நம்மளுக்கு சொன்னார். அதை தான் மாடிஃபைட் பஞ்சகாவியான்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதாவது மாற்று பொருட்கள். அதாவது 3 பொருட்கள் 3 பொருட்கள் மட்டும் எக்ஸ்ட்ரா கொண்டு வந்தாங்க. அது 3 பொருட்கள் என்னன்னா, வாழைப்பழம், வெல்லம், இளநீர், இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இன்னைக்கு நான் சொல்ல போகிறது நட்ராஜன் சொன்னது பற்றி தான் சொல்ல போகிறேன். அது 1 லிட்டருக்கு நம்ம இப்போ பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு மாட்டு சாணத்தை எடுத்துக்கணும். அதாவது 500லேருந்து 700 கிராம் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். இப்போ பஞ்சகாவியா பண்ணுறதுக்கு எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பயன்படுத்தணும் அப்படின்னா, ஒன்று பிளாஸ்டிக் யூஸ் பண்ணலாம், இல்லைனா இந்த மாதிரி மண்பானை யூஸ் பண்ணலாம். இந்த பானையில் பண்ண முடியாது, பெரிய பானையில் தான் நம்ம பண்ண முடியும். அதனால் நாங்கள் இன்றைக்கி பிளாஸ்டிக் பக்கெட்டில் பண்ணுறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு 500லேருந்து 700 கிராம் என்ன பண்ணணும்னா, மாட்டு சாணத்தை நல்லா எடுத்துக்கணும். அடுத்தது என்ன பண்ணணும்னா, நெய் எடுத்துக்கணும். இது மாட்டிலேருந்து கிடைக்கிற நெய் எடுத்துக்கணும். 30 ml இது எடுத்துக்கணும். எடுத்து நல்லா நல்லா சேர்த்து நல்லா கிளறணும். இப்படி நெய்யை மட்டும் ஊற்றிக்கிட்டு நெய்யை ஊற்றி நல்லா இப்படி பசைஞ்சு நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு இது அப்படியே 3 நாள் வச்சுருங்க. 3 நாளுமே என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். டெய்லியும் காலையிலையும் சாயங்காலம். இதை மட்டும் 3 நாள். 3 நாளுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த மாட்டு கோமியம் இருக்குல்ல, அது தண்ணீர். இது 300லேருந்து 500 ml, அது 300லேருந்து 500 ml. ரெண்டுமே ஒரே அளவு எடுத்துக்கணும். இப்போ 3 நாள் கழிச்சு இதை 300லேருந்து 500 ml ஆட் பண்ணணும். இது மாதிரி நல்லா கலந்துக்கணும். இதே மாதிரி தண்ணி ஒரு 300லேருந்து 500 ml இது மாதிரி போட்டு நல்லா இப்படி நல்லா கலந்துடணும். கலந்து இதை 15 நாளைக்கு அப்படியே விட்டுறணும். இந்த 15 நாளும் 3 நாளும் நீங்கள் க்ளோஸ் பண்ணக்கூடாது. நிழலான இடத்துல மட்டும் வச்சு டெய்லியும் காலையில் சாயந்தரம் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் 15 நாள் கழித்து பால், தயிர், பழம், வெல்லம், இளநீர் இதெல்லாம் சேர்க்கணும். பால் 200 ml 200 ml ஆட் பண்ணும். வாழைப்பழம் 1.5 வாழைப்பழம். இது பார்த்தோன்னா 1 வாழைப்பழம். இதில் 1/2 பழம் எடுங்க. நல்லா இப்படி போட்டு நல்லா இது பண்ணி விட்டுருணும். அதுக்கப்புறமேட்டுக்கு இது 30 கிராம் ஆட் பண்ணணும். 100 கிராம் அது இளநீர் 30 ml ஆட் பண்ணணும் 1 லிட்டருக்கு. கொஞ்சம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். நல்லா இப்படி நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு மேலே வெள்ளை துணியை வச்சு நல்லா இறுக்கமாக கட்டிடணும். மேலே இந்த ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி நல்லா இறுக்கமாக கட்டிடணும். இறுக்கமாக எதுக்காக கட்டுறோம்னா, உள்ளே எந்த புழுவும் வரக்கூடாது, எந்த ஒரு பூச்சியோ இல்லை ஈக்களோ உள்ளே முட்டையிடக்கூடாது அப்படின்றதுக்காக நல்லா கட்டி நிழலான இடத்துல எடுத்து வச்சிடணும். வச்சுட்டு 30 நாளைக்கு அப்படியே விட்டுறணும். எதுவும் ஓப்பன் எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படியே நீங்கள் வச்சிடணும் 30 நாளைக்கு. இது எதுக்காக மூடி வைக்கிறோன்னா, ஒன்று அந்த பூச்சி
பூச்சிப்புழுக்கள் வரக்கூடாது, இன்னொன்று நுண்ணுயிர்கள் வந்து அதிகமாகணும் அப்படின்றதுக்காக. நெக்ஸ்ட் வந்து 30 நாள் கழிச்சு இதை எடுத்து நல்லா வந்து வடிகட்டிடணும். 30 நாள் கழிச்சு நல்லா வடிகட்டிட்டு அதில் வடிகட்டினோன்னா உங்களுக்கு வந்து பஞ்சகாவியா கிடைச்சிடும். இப்போ வந்து பஞ்சகாவியா வந்து நம்ம வெவ்வேறு முறையில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து செடிக்கு வந்து தெளிக்கலாம். நல்லா வந்து வடிகட்டி தனியாக வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதான் வந்து பஞ்சகாவியா. இது வந்து எவ்வளோ நாள் வரைக்கும் வந்து நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணலாம்னா 6 மாத காலங்கள் வரைக்கும் நீங்கள் வச்சு தாராளமாக யூஸ் பண்ணலாம். செடிக்கு வந்து அடிக்கலாம். இதை வந்து செடிக்கு அடிக்கிறதுக்குன்னு வந்து வெவ்வேறு முறைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு தெளிக்கிறது, ஏன்னா நம்ம அதிகமாக வந்து தெளிக்கிற முறை தான் வந்து பயன்படுத்துகிறோம். அப்போ வந்து தெளிக்கிறதுக்கு வந்து 1 ஏக்கருக்கு வந்து எவ்வளோனா, அதாவது ஒரு டேங்குக்கு வந்து 10 லிட்டர் தண்ணி 300 ml வந்து ஒரு டேங்குக்கு வந்து 10 லிட்டர் தண்ணி 300 ml வந்து பஞ்சகாவியா எடுத்து நீங்கள் வந்து அடிக்கலாம். இன்னொன்று வந்து நீங்கள் வந்து வயலுக்கு, அதாவது இந்த தோட்டத்துக்கு வந்து தண்ணி விடுவீங்கல்ல, அப்படி தண்ணி விடும்போதே நீங்கள் என்ன பண்ணணும்னா 50 லிட்டர் எடுத்து பஞ்சகாவியாவை அப்படியே வந்து நீங்கள் கலந்து தண்ணி வாய்க்காலில் வந்து அப்படியே ஊற்றி விட்டிங்கன்னா அப்படியே செடிக்கு ஃபுல்லாக வந்து பரவிடும். அது ஒன்று. இன்னொன்று வந்து இப்போ வந்து விதையை வந்து நீங்கள் நாற்று வந்து நடுவீங்க, விதையை நடுவீங்கல்ல, நடுறதுக்கு முன்னாடியே அதாவது 3%னா 30 ml பஞ்சகாவியாவை எடுத்து அதில் நல்லா ஊற வச்சிடணும். 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த விதையை ஊற வைக்கணுமா? விதையை வந்து ஊற வைக்கணும். இப்போ நாற்று எடுத்து அப்படியே வந்து அதில் வந்து அப்படியே வந்து இப்படி வைக்கணும். ஸோ நனைச்சி வைக்கணும். செடி மேலே இருக்க மாதிரி கீழே இருக்க வேறு பகுதி வந்து அந்த இதுக்குள்ளே பஞ்சகாவியாக்குள்ளே இருக்க மாதிரி அப்படி வச்சிங்கன்னா வந்து அது ஒரு இது. இன்னும் நாளைக்கு வைக்கிறது 20 நிமிஷம். நீங்கள் வந்து இன்றைக்கி நட போகிறீங்கன்னா 20 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த மாதிரி பண்ணிங்கன்னா போதும். இப்போ வந்து நீங்கள் அந்த விதையை வந்து மறுபடியும் வந்து ஊன்றதுக்காக வந்து எடுத்து நீங்கள் சேமித்து வைக்கிறீங்க அப்படின்னா அதுவும் வந்து 3%, அதாவது 30 ml எடுத்து பஞ்சகாவியா அதில் வந்து 100 ml தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா அதை விதையை வந்து நல்லா ஊற வச்சுட்டு எடுத்து நீங்கள் வந்து போட்டு சேமித்து வச்சுக்கலாம். இது எல்லாமே வந்து இப்போ வந்து செடி நட்டுட்டீங்க. இப்போ வந்து பஞ்சகாவியா வந்து எந்தெந்த டைமில் அடிக்கணும்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து செடி நட்டு பூ வரதுக்கு முன்னாடி 15 நாளைக்கு ஒரு தடவை 2 வாட்டி அடிக்கணும். பூ வரதுக்கு முன்னாடி 15 நாளைக்கு ஒரு தடவை 2 வாட்டி அடிக்கணும். பூ வந்து காய் வரதுக்கு ஆரம்பிக்கும்ல, அப்போ வந்து 10 நாளைக்கு ஒரு தடவை 2 வாட்டி அடிக்கணும். அடுத்து காய் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரே ஒரு வாட்டி அடிச்சிங்கன்னா போதும். இதனால என்ன பயன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த செடி வந்து இப்போ இவ்வளோ இலை இருக்குது அப்படின்னா இன்னும் இலை வந்து அதிகமாகும், அந்த கிளைகள் வந்து அதிகமாகும். அப்போ கிளைகள் அதிகமாகும் போது நம்மளுக்கு நிறைய காய்கள் வரும். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து என்னாகும், மகசூல் வந்து அதிகமாகும். இது பஞ்சகாவியா அடிக்கும் போது, அதாவது நம்ம தெளிக்கும் போது 18% வரை வந்து நம்மளுக்கு மகசூல் அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கடையில் பூச்சி தெரிகிற மருந்து அடிக்கக்கூடாதா? அடிக்கலாம். அதுக்கு தனியாக வந்து இயற்கை மருந்து இருக்குது, அது வந்து சொல்லுவாங்க. அதை வச்சு நீங்கள் வந்து அது எப்படி பண்ணுறாங்களோ அதை பண்ணி நீங்கள் வந்து அந்த காய்க்கு பூச்சி வரும்ல அப்போ வந்து நீங்கள் அடிச்சிடலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ வந்து வேருக்கு என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வேர் நல்லா ஆழமாக போய் அதுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் எடுத்து தண்ணிலாம் வந்து எடுத்துக்கும். அப்போ இது வந்து செடிக்கு பயன். இந்த பஞ்சகாவியா வந்து செடிக்கு மட்டும் பயன்படுத்தலான்றதுலாம் இல்லை. ஆடு மாடு கோழி வச்சுருந்தீங்கன்னா கோழிக்கு பயன்படுத்தலாம், மீன் பண்ணை வச்சுருந்தீங்கன்னா மீன் பண்ணைக்கு பயன்படுத்தலாம். இப்போ மாட்டுக்குன்னா வந்து 100 ml, ஒரு மாட்டுக்கு ஒரு நாளைக்கு 100 ml வந்து நீங்கள் அது வந்து அந்த தண்ணி குடிக்கும்ல அப்போ வந்து அதில் சேர்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது குடிச்சு 100 ml இதை எடுத்து சேர்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து எந்த நோயும் வராது. நோயை வந்து கட்டுப்படுத்தலாம். பால் வந்து நம்மளுக்கு அதிகமாக கொடுக்கும். இதே வந்து கோழிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 ml 20 ml வந்து நீங்கள் வந்து கோழிக்கு வந்து கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது அதுவும் வந்து நோய் வராது. இன்னொன்று முட்டையிடுற கோழியாக இருந்துச்சுன்னா முட்டை வந்து நம்மளுக்கு நிறையா கிடைக்கும். இப்போ வந்து இப்போ வந்து நம்ம வந்து கோழி வந்து சாப்பிட்றதுக்காக மட்டும் வளர்க்குறாங்கல்ல, அந்த மாதிரி கோழினா வந்து அதனுடைய வெயிட் வந்து அதிகமாகும், இடை வந்து அதிகமாகும். இப்போ வந்து மீன் பண்ணை வச்சுருந்தீங்க அப்படின்னா சாணத்தோட சேர்த்து இந்த இதை வந்து பஞ்சகாவியா வந்து போட்டிங்கன்னா அது மீன் வந்து அங்கே தண்ணிக்குள்ளே இருக்கிறத தானே சாப்பிடும், பாசி அந்த மாதிரி இது அது வந்து நல்லா வளரும். அந்த இது அவ்வளோதான். என் பேர் கல்யாணி, மாதிரிப்பட்டி வெள்ளஞ்சார் பஞ்சாயத்து அண்ணாவாசல் சங்கம் கூட்டுறவு சங்கத்தில் இருக்கேன். நான் வந்து இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு வர்றேன். அதில் வந்து எனக்கு பஞ்சகாவியம் வாங்கி அதை அடித்து உபயோகப்படுத்திருக்கேன். அது வந்து எப்படி செய்முறை எனக்கு தெரியாது. இப்போ வந்து அக்ரியில் வந்து மேட்டுச்சாலையிலேருந்து வந்து எனக்கு 10 பிள்ளைங்க வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. வந்து மாட்டுச்சாணம், இந்த நாட்டு மாட்டுச்சாணம், கோமயம், தயிர், பால், வெல்லம், வாழைப்பழம் இதெல்லாம் சேர்த்து எனக்கு சொல்லியிருக்காங்க. அதை நான் வந்து எல்லாமே பார்த்துக்கிட்டேன். இனிமேல் நானே அதை எல்லாமே தயார் பண்ணி வச்சுக்கிறேன். நான் வந்து இனிமேல் வாங்கலை, நானே எல்லாமே செய்முறையெல்லாம் செஞ்சு நானே தோட்டத்துக்கு அடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி.